ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் ரெமெடியோட தான் வந்திருக்கோம். 0 to 12 months பேபிக்கான கோல்ட் அண்ட் காஃபுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய யங் மதர்ஸ் வந்து உடனே டக்குன்னு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் இரும்பல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயந்துக்குவாங்க. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ ஒன் ஆர் டூ 3 days வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமெடிஸே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். நம்ம பாட்டி அம்மா இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ண ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எங்கள் நன்னிமா பார்த்தீங்கன்னா வைத்தியர், அதாவது கிராமத்து வைத்தியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ கோபியில் பார்த்தீங்கன்னா பங்களாபுதூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் நன்னிமா வந்து ரொம்ப பெரிய ஒரு வைத்தியர்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வழியில் வந்த எங்கள் அம்மி, அதுக்கப்புறம் எங்கள் படிமி 4 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எங்கள் பையா நிறைய எங்கள் அம்மாவுக்கு பெரியம்மா பசங்க குழந்தைங்க அண்ணா அண்ணி இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எங்களோட அண்ணாங்க அக்காங்க இவங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட நன்னிமாவோட ஹோம் ரெமெடிஸ் தான் எங்கள் படிமியிலேருந்து எங்கள் அம்மி வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து 0 to 12 months பேபிக்கு வந்து சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு ஹோம் ரெமெடினே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி பேபிஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து என்னதான் நம்ம வீடியோஸ் போட்டாலுமே நிறைய யங் மதர்ஸ்க்கு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்ட்டு குவரிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய பயம்தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் கூட சைட் எஃபெக்ட் எல்லாம் வரவே வராது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பார்த்து இந்த வின்டர் சீசன்ல எல்லாம் நிறைய வந்து சளி பிடிச்சிக்கும், ஒரு மாதிரி கரெக்டுன்னு இருக்கும். குழந்தைங்க வந்து பால் குடிக்காது, சளி பிடிச்சிட்டனாலே நல்லா வந்து ஃபீடிங் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு 3 month வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழந்தைய வந்து வளர்த்துறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், சளி பிடிக்கும், அதுக்கப்புறம் மோஷன் க்ரீன் கலராக போகும். ஸோ இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், மனசு கஷ்டமாகவும் இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் பாட்டி அம்மாலாம் இருந்தால் கொஞ்சம் வீட்டு வைத்தியம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸோ வீட்டு வைத்தியத்தில் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அதாவது ஒரு ஹோம் ரெமெடி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். ஸோ நியூ மாம், அதாவது யங் மதர்ஸ் எல்லாமே பயந்துக்குவாங்க இல்லையா, குழந்தைக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். 0 to 12 month பேபி வரைக்கும். ஸோ நான் 3 மெத்தட் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். 0 to ஒரு 6 month வரைக்கும் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் 6 month என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ பேபிஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து மறக்காமல் பேபிஸ் இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எங்கள் நன்னிமா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து வைத்தியர் தான். அதனால் எங்கள் 4 அம்மி இருக்காங்க எனக்கு. ஸோ 4 அம்மிக்குமே வைத்தியம் எல்லாமே சூப்பராக தெரியும். ஸோ அதனால் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனாலோ அதர்வைஸ் ஏதாவது சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் உங்களோட குவரிஸை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம குட்டி பேபிக்கு வந்து செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ வாங்க இது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஹோம் ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா 2 teaspoon பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடுபடுத்திக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விக்ஸ் வேப்பரப் தான் எடுத்திருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி விக்ஸ் வேப்பரப் விற்கிது இல்லையா, ஸோ பிங்க் கலரில் அதுதான் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 1/4 teaspoon மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிங்க் கலர் விக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மம்மிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத நியூ மதர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது 1/4 teaspoon மட்டும் எடுத்து இதில் நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா வேப்பர் ஆயிரும். 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வேப்பர் ஆகும், நல்லா ஸ்மெல் வரும், புகை வரும். ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து 0 to 6 month இருக்கிற பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்படியே வந்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சில் பின்னாடி வந்து முதுகில், கழுத்துக்கு பின்னாடி, கை கால்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விடலாம். இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க, இந்த வெத்தலையை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த வெத்தலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வெத்தலையில் முன்பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு தவாவில் வச்சு வாட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து விளக்கில் கூட நீங்கள் வாட்டிக்கலாம். ஸோ பேக் சைடு இப்படி வச்சு நீங்கள் அதை வாட்டிக்கோங்க.
இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து வெத்தலை வந்து நல்லா வந்து இலகி வரும். உங்களுக்கு அந்த வெத்தலையோட நரம்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இலகி வரணும். இந்த மாதிரி நீங்கள் விளக்கில் கூட நீங்கள் அந்த மாதிரி வாட்டி குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியில் நீங்கள் இதை வந்து அப்படியே இந்த எண்ணெய் இருக்கிற பகுதியை வந்து நெஞ்சு மேலே படுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 6 மந்த்லேருந்து 12 மந்த் பேபிஸ்க்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 2 கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி கற்பூரம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். ஸோ இது எல்லாமே கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா சூடு பறக்க ஆவி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷத்தில் இதுவும் நல்லா கரைஞ்சி நல்லா புகை வர ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் வேணுங்கிற டைமில் நம்ம கொஞ்சமாக வெதுன்னு பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நெஞ்சு பகுதி, பின்னாடி முதுகு பகுதி எல்லா இடத்துலையுமே நம்ம தேய்ச்சி விடலாம். இப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நான் ஒரு கருப்பு வெத்தலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெத்தலை கிடைக்குதோ அந்த வெத்தலையில் முன்பகுதியில் நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து வாட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் விளக்குலையும் வாட்டி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி தவாவில் கூட வச்சு பின்பகுதியை வச்சு நீங்கள் வாட்டி எடுத்துக்கலாம். இது வந்து 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஒரே நாளில் இந்த மாதிரி பண்ணிவிட்டிங்கன்னா போதும், குழந்தைங்க நல்லா தூங்கும். ஒரு சில குழந்தைங்க தூங்கவே தூங்காது, சளி தொல்லைனால கரட்டுன்னு இருக்கும், நெஞ்சு சளினால். ஸோ இந்த மாதிரி ஒரே நாள் நீங்கள் பண்ணிவிட்டால் கூட அந்த அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க. இது ஒரு பர் டேக்கு வந்து 2 டைம்ஸ் நீங்கள் செய்யலாம். மதியான நேரம் இந்த மாதிரி, இல்லைன்னா காலையில் நேரம் தூங்கும் இல்லையா குழந்தை, அந்த டைமில் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முன்பகுதி இருக்கு இல்லையா, நம்ம எண்ணெய் தேய்ச்சோம் இல்லையா, அந்த பகுதியை நெஞ்சு பகுதியிலையும் பின்புறத்துலேயும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தலையில் முடி இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தலையில் கூட போட்டு விடுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். ஸோ இந்த எண்ணெயை நம்ம வந்து காதுகளுக்கு பின்னாடி நல்லா வெதுன்னு சூடு பண்ணி நம்ம காதுக்கு பின்னாடி நெஞ்சு பகுதியிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. சளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஷன்லேயும் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெத்தலையை பார்த்திங்கன்னா முன்பகுதி பின்பகுதி நீங்கள் நல்லா இதை வந்து குழந்தைய நல்லா ஒட்டிக்கும். குழந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினா கூட அது விழுகாது. துணி மேலே, அதாவது துணி எடுத்து விட்டு இந்த மாதிரி போட்டு விட்டு துணி இறக்கி கூட நீங்கள் விட்டுறலாம். சளி சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேபிஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.